ஹலோ வியூவர்ஸ், உங்கள் கோலப்பாட்டி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போகலாமா? தயாரா நீங்கள்? அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இப்போது நான் பேசுகிறத நீங்கள் சப்டைட்டிலில் பார்க்கணுன்னா கேப்ஷன் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ண மலை உச்சி கோலம் உங்கள் வீட்டு வாசல் அல்லது உங்கள் கோல கலெக்ஷன் ஆல்பத்தில் இந்நேரம் இடம் பற்றியிருக்குன்னு நிச்சயமாக நம்புகிறேன். இப்போது நாம் முதல் எபிசோட் வீடியோவில் பார்த்த 7 கோலத்திலிருந்து இன்னொரு அருமையான வளைவு கோலத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டபுள் ஹூக் எஸ் நாட் என சொல்லப்படும் கொஞ்சம் சாய்த்து ஆங்கில எழுத்தின் எஸ் வடிவத்தின் மிரர் இமேஜ் போன்ற வளைவோடு எப்படி வரையலாம்னு இன்றைக்கி பார்க்கலாம். இன்னும் எதேதோ பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. எடுங்க உங்கள் பென்சில் பேப்பர் இல்லாட்டி உங்கள் மொபைல் அல்லது டேப்பில் இருக்க டூடில் ஆப் கூட நீங்கள் யூஸ் பண்ணி வரையலாம். இது ஒரு 5.5 கோலம் தான். லைட்டாக காம்ப்ளிகேட்டட் மாதிரி தான் தெரியுது. நான் சொல்லித்தரதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா தூள் கிளப்பிடுவீங்க பாருங்கள். நான் போடுறத 1க்கு 4 முறை திரும்ப திரும்ப கவனிங்க. என்ன வியூவர்ஸ், ரோலர் கோஸ்டர் ரைடுக்கு தயாரா? இந்த கோலம் நீங்கள் ஒரு மகிழ்ச்சி பார்க்கில் ரோலர் கோஸ்டர் ரைடில் போகிற மாதிரி இருக்கும். உங்கள் கையை வச்சுக்கிட்டே பாருங்கள். இந்த கோலத்தை நாம் 3 பகுதியாக போடலாம். முதல்ல கீழ்வரிசையில் இருக்க இடது பக்க முதல் புள்ளியிலிருந்து இப்படி ஆரம்பிங்க. அப்படியே ஒரு நேர்கோடு 2வது வரிசை புள்ளிகளின் 2வது புள்ளியை தாண்டி 3வது வரிசை இடது பக்கத்தில் இருந்து பார்த்தால் தெரியும் 2வது புள்ளியில் இப்படி ஒரு வளைவு கொடுத்து தலைகீழாக வரும் எஸ் போன்ற ஒரு வடிவத்தோடு 4வது வரிசை 4ஆம் புள்ளியில் வளைச்சி விட்டுருங்க. பிறகு நேற்று சொன்னது போல் ஒரு மலை உச்சி போன்ற வடிவத்தோடு இப்படி போட்டு அடுத்த வளைவையும் இப்படி மேலிருந்து கீழ்வாக்கில் போட்டு ஆரம்பித்த இடத்துலையே முடிச்சிருங்க. எப்படி இருந்தது நம்ம எஸ் ரைடு? செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சுல்ல? இருங்க, 3ல் ஒரு பகுதி தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே டயர்டானா எப்படி? அடுத்து நம்ம ஆரம்பித்த இடத்துல இப்படி சாய்வாக ஒரு கோடு போட ஆரம்பித்து முழு ரவுண்டும் இதே மாதிரி நெளிவு சுழிவாக வெளி லேயரில் முடிச்சிருங்க. இந்த பகுதி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். முடிஞ்சிச்சா? கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போது இன்னொரு ரோலர் கோஸ்டர் ரைடை ஆரம்பிப்போம். கடைசி வரிசையின் 3வது புள்ளியில் ஒரு மலை உச்சி மாதிரி ஒரு வளைவு கொடுத்து முதல் பகுதியில் போட்ட மாதிரியே நேர்வாட்டில் ஆங்கில எஸ் வடிவத்தின் மிரர் இமேஜ் போல் இப்படி போட்டு திரும்ப அதே மாதிரி கீழ்வாட்டில் இன்னொரு டபுள் ஹூக் எஸ் நாட் போட்டு இப்படி கீழே கொண்டு முடிச்சிருங்க. இப்போது இந்த கோலத்தில் மலை உச்சி டிசைனை வெளிப்புற பகுதியிலையும் டபுள் ஹூக் எஸ் நாட்டை நடுவுலையும் 4 இடத்துல பார்ப்பீங்க. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எளிதாக போட வந்துடும். அப்புறம் அடிக்கடி போட ஆரம்பிச்சிருவீங்க பாருங்கள். இந்த எஸ் நாட் என சொல்லப்படும் டபுள் ஹூக் குக்கி வளைவு பல கோலங்களில் இனிமேல் வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆல்பம் இல்லைன்னா வாசலை ட்ரை பண்ணிவிட்டு டபுள் ஹூக் எஸ் நாட் போடுறது எப்படி இருந்துச்சு, உங்கள் ரோலர் கோஸ்டர் ரைடு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டுருங்க வியூவர்ஸ். இந்த மாதிரி கோலம் போடுற திறமையெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் எப்போவாது செம்மையாக காப்பாற்றும் உங்களை. எப்படின்னு கேட்குறீங்களா? யாராவது எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லும்போது பதிலுக்கு உங்களுக்கு இது தெரியுமான்னு நீங்கள் கேட்டு உங்கள் திறமையை எளிதாக வழிகாட்டலாம். நான் வேலை பார்க்கும்போது என் ஒர்க் ப்ளஸில் பலரை அப்படி அசத்தியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய கோலம் பழக வரப்போகிற எல்லா வீடியோவையும் பார்க்க விரும்புனா கீழே இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. திரும்பவும் வாங்க, கோலம் பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.